இதனாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்களாய் இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். தாவீது சொல்றாரு, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். அவருடைய கிருபையின் மேல நம்ம நம்பிக்கையா இருந்தோம்னா அவருடைய ரட்சிப்பு நிச்சயம் நமக்கு உண்டாகுமாம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதினால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். அவருடைய கிருபை அவ்வளவு அருமையானதாம். அதனாலே மனுபுத்திரர் அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே வந்து சேருகிறார்களாம். அவருடைய கிருபை பாதுகாக்கும். அவருடைய கிருபைக்குள்ளே நம்ம எல்லாரும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கிருபையை பெற்றவர்களாய் இந்த இடத்துல நம்ம ஒன்று கூடியிருக்கிறோம். அவருடைய மகத்துவமான கிருபை இன்றைக்கு நம் ஒவ்வொருவர் மேலும் அருளப்பட்டிருக்கிற படினாலதான் இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம், ஏதோ நம்ம தேடணும், நம்ம ஓடணும், அதனால இந்த சத்தியங்கள் எல்லாம் அறிகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அது உண்மையே கிடையாது. அவருடைய கிருபை நம்ம மேல இருந்தபடியினாலதான் இன்றைக்கும் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து கொள்ளும்படிக்கு இன்றைக்கு உலகத்துல எத்தனை கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனா உண்மையான சத்தியத்தை அறிந்தவர்கள் மிக சிறிய பேர், ரொம்ப குறைவான பேர்கள் தான். அதுல நம்மையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் அதுதான் கிருபை. அந்த கிருபையை தவிர வேற எதுவுமே இல்ல. இது நம்ம தேடினதுனால நமக்கு கிடைச்சது இல்ல. அது அவருடைய கிருபையினால் நாம் நம்முடைய கண்கள் பிரகாசம் அடைகிறதும் அவருடைய கிருபையினால்தான். இன்றைக்கும் இந்த கிருபையை குறித்து இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு ஆங்கிள் தேவன் இன்றைக்கு நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறார். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். இன்றைக்கும் ஒரு பெரிய ஒரு சத்தியம், உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு சத்தியம். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க ஆழமாய் கவனிக்கும் பொழுது உங்களுடைய ஆத்துமாவில மிகப்பெரிய விடுதலைகளை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேறணும்னா, நம்ம ஏதோ செய்யணும், நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்முடைய தகுதியின் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். ஆனா, அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருடைய கிருபையின் மேல நின்று கொண்டிருக்கின்றன. அப்போ வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்துவது அவருடைய கிருபை. இப்போ கிருபைனா என்ன? கிருபைனா நம்ம என்ன நினைக்கிறோம்? தேவன் நம்முடைய பாவங்கள மன்னிக்கிறது. அதுதான் கிருபை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் கிருபை என்பது அதைவிட மிகவும் ஆழமானது. கிருபை அப்படிங்கிறது நம்ம பெற தகுதியில்லாத வற்றை தேவன் தம்முடைய அன்பினால் இலவசமாக நமக்கு கொடுப்பதற்கு பெயர்தான் கிருபை. ஆனா இதையும் தாண்டி கிருபை என்பது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிப்பதனுடைய முதல் படி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிருபை செயல்பட ஆரம்பிப்பதற்கு கிருபைதான் முதல் படியா இருக்குது. வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 யோவான் 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். We love him because he first loved us. அப்போ ரட்சிப்பு அப்படிங்கிறது நம்முடைய முயற்சியினால் ஏற்பட்டது அல்ல. தேவனுடைய அன்புல தான் அது ஆரம்பிக்கிறது. நம்ம முயற்சி செஞ்சு நம்ம அவரை தேடி வந்தோங்கிறது உண்மையே இல்ல. அவருடைய அன்பினால், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இப்போ இதை இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நமக்கு நன்றாக புரியும். இப்போ ஆபிரகாம தேவன் அழைக்கிறார். ஆபிரகாம அழைக்கும் போது அவர் ரொம்ப பெர்ஃபெக்ட் மேன்லாம் கிடையாது.
அவருக்குள்ளேயும் நெறைய சந்தேகங்கள் இருந்தது. நெறைய ரொம்ப பரிசுத்தம் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்தெல்லாம் அவர அழைக்கல. தேவன் அவரை அழைத்தது அவருடைய கிருபையினால். ஆதியாகமம் 12ல பார்க்கிறோம். ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ம். இப்போ முதலாவது ஆபிரகாமை தேவன் அழைத்து ஒரு காரியத்த சொல்றாரு. "நீ உன் இனத்தையும், உன் தேசத்தையும், தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னைய பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்." இப்போ ஆபிரகாமுக்கு தேவன பற்றின எந்த அறிவும் பூரணமான அறிவெல்லாம் தேவன் அவரை அழைக்கும் பொழுது அவருக்கு இல்லை. தேவன் அவரை அழைத்தது அது தேவனுடைய கிருபையினால தானே தவிர, ஆபிரகாம் எல்லாத்தையும் ரொம்ப கரெக்ட்டா பண்ணுவாரு அப்படிங்கிறதுனாலலாம் ஆபிரகாமை அழைக்கவில்லை. அப்போ ஓ நம்ம இன்றைக்கு இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இல்ல தேவன பற்றி அறியிறோம். இல்ல தேவனுக்குள்ள வளர்றோம் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் முதல் ஆதாரம் அந்த சோர்ஸ் என்னன்னா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன படித்துக் கொள்ளணும் அப்படின்னா, நம்ம என்னவோ தேவனுக்காக வாழ ஆரம்பிக்கல. தேவன் நமக்குள்ளே செயல்பட ஆரம்பித்தபடியினால், நம்ம இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். இப்போ யோவான் 15:16ல பார்க்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இயேசு சொல்றாரு, நீங்க என்ன தெரிந்து கொள்ளல. நான் உங்கள தெரிந்து கொண்டபடியினால தான் நீங்க என்னிடத்தில் வந்திருக்கிறீர்கள். இன்னொரு இடத்துல சொல்றாரு, என் பிதா ஒருவனை அ இழுக்கலனா ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான். அப்போ இன்றைக்கும் நம்ம அவர தேடி வந்திருக்கிறோம். என்ன சூழ்நிலையில நம்ம அவர தேடி வந்தோம், ரட்சிக்கப்பட்டோம். எல்லாமே அது அவருடைய தெரிந்து கொள்ளுதலினால், அவருடைய கிருபையினால் மாத்திரமே அல்லாமல், நம்ம முயற்சிங்கிறது எதுவுமே இல்ல. அப்போ இன்றைக்கு எந்த முயற்சியும் இல்லாம அவர் நம்மளை தெரிந்தெடுத்தார். அவருடைய கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம் விசுவாசத்தின் மூலமாய். அப்படின்னா, இன்றைக்கு அவருடைய வாக்குத்தத்தங்களும் அத்தனையும் அவருடைய கிருபைக்குள்ள இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். இப்போ சில வசனங்களை இன்னும் தியானிக்கும் பொழுது இந்த காரியங்கள் ஆழமா நமக்கு புரியும். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஃபர்ஸ்ட்டு அவனுக்கு கிருபை தான் கிடைக்குது. நோவாவும் ரொம்ப பெர்ஃபெக்ட்லாம் கிடையாது. ஆனா, முதலில் அவனுக்கு கிடைத்தது கிருபை. அந்த கிருபையின் நிமித்தம் நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார். அடுத்ததா அந்த கிருபையின் நிமித்தம் நோவாவும் அவனுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. அப்போ இந்த கிருபையை பெற்றவர்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்படுகிறார்கள். இதை இன்றைக்கு காலை வேளையில உங்க இருதயத்துல நீங்க அதிகமாய் இதை இன்னும் நீங்க தியானிக்கணும். உணரணும். தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறோம் என்றால், நாம் பாதுகாக்கப்படுவது நிச்சயம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுதுன்னா, இன்றைக்கு அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம் என்றால், நீங்களும் நானும் எல்லாவித விக்கினங்களுக்கும், ஆபத்துகளுக்கும், நாச மோசங்களுக்கும் நீங்களாகி பாதுகாக்கப்படுவது நிச்சயம். அன்றைக்கு உலகமே அழியுது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தபடியினாலே, நோவாவும் அவன் குடும்பமும் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டிருக்கும் என்றால், இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு, கிருபையாகிய கிறிஸ்துவுக்குள் வசனம் சொல்லுது, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவரே கிருபையாய் இருக்கிறார். அந்த கிருபையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம் என்றால்,
நிச்சயம் நாம் பாதுகாக்கப்படுவது உறுதி. அதுதான் சத்தியம். இன்றைக்கோ இந்த கிருபைய நம்ம பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உமது ஆதியாகமம் கண்களில் உமது ஆ கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும். நான் மரித்து போவேன். இங்க லோத்துவினுடைய காரியம், உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. அவர் கண்கள்ல கிருபை கிடைச்சதுனால என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். இங்க மறுபடியும் பார்க்கிறோம், இங்கே பிராணன் லோத்துவின் குடும்பத்தின் பிராணனை பாதுகாக்க தேவனுடைய கிருபை அங்கே பெரிதாக விளங்கிற்று. இப்போ இன்னும் ஒரு வசனம். ஆதியாகமம் 39:21. ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. இன்னைக்கு நீங்க கிருபை பெற்றிருப்பீங்க அப்படின்னா, மனிதர்கள் கண்களிலே நிச்சயம் நமக்கு தயவு உண்டாகும். யார் கண்கள்ல நமக்கு தயவு கிடைக்கணுமோ, அவங்க கண்கள்ல நமக்கு தயவு உண்டாகும். அவர் நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம மேல அவர் கிருபை வைத்திருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவாகிய கிருபைக்குள்ள நம்ம இருக்கிறோங்கிறத நீங்க உணருவீர்கள் என்றால், இத நிஜமாய் பார்ப்பீர்கள் என்றால், உங்களுக்கு எல்லோர் கண்களிலும் தயவு உண்டாகும், பாதுகாப்பு உண்டாகும். உங்கள் பிராணனை அவர் எல்லா நாச மோசங்களுக்கும் அவர் விலக்கி மீட்கிறவராய் இருக்கிறார். இப்ப இன்னும் ஒரு வசனம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததென்றும் தேவரீர் சொன்னதுண்டே. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். முதல்ல மோசே அவரை எப்படி அழைத்தாராம்? பெயர் சொல்லி அழைத்து அவர் அறிந்து அவருடைய கிருபை அவருக்கு உண்டானபடியினாலதான் அத்தனை லட்சம் ஜனங்களை அவரால் வழிநடத்த முடிந்தது. இன்றைக்கும் அந்த கிருபை நம்ம மேல இருக்குதுன்னா, வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைகளையும் நம்மால் தாண்டி வர முடியும். அதே அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 13:16. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உடைய கண்களில் கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லோரிலும் நானும் உம்முடைய ஜனங்களிலும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அவர் கண்கள்ல கிருபை கிடைத்தது என்பது மோசே கேட்கிறாரு. எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? அவருடைய விருப்பமே நீர் உம்முடைய கண்கள்ல எங்களுக்கு கிருபை கிடைச்சிருக்கு. ஆனா இது எப்படி பூமி முழுவதும் விளங்கும்? நீர் எங்க கூட வரும்போது மாத்திரமே அல்லவா? இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லோரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். கிருபையை பெற்ற நீங்களும் நானும் யாராம்? விசேஷித்தவர்கள்.
இததான் இயேசு மத்தேயு 6ல சொல்றாரு. அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கிருபையை பெற்றவர்கள் விசேஷமானவர்கள். உலகத்துல இருக்கிறவர்களுக்கும் கிருபையை பெற்றவர்களுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. அந்த கிருபையை பெற்றவர்களோடு கூட அவர் இருக்கிறார். அவர் அவர்களை பாதுகாக்கிறார். அந்த கிருபையை பெற்றவர்களுக்கு எல்லோர் கண்களிலும் தயவு உண்டாகிறது. கிருபையை பெற்றவர்கள் விசேஷமானவர்களாய் இருக்கிறார்கள். அவர்தான் நம்மை தெரிந்தெடுத்தார். அவர்தான் நம்மை அழைத்தார். அவருடைய கிருபைதான் இன்றைக்கு நம்மளை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இப்போ இந்த கிருபையை குறித்து, இந்த கிருபையை உணர்ந்தவர்கள் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்போ வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 8:23. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டுல பழைய உடன்படிக்கையின் கீழே சொல்லப்பட்ட வார்த்தை இதுவா இருந்தாலும், இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் கீழே கிறிஸ்துவுக்குள், கிருபைக்குள் நம்ம வந்து சேர்ந்துட்டோம்னா, இன்றைக்கு சொல்லப்பட்ட அத்தனையும் இந்த கிருபையினால் நமக்கு உண்டாகிறதா இருக்கிறது. இந்த கிருபைய எவ்வளவு தூரம் நம்ம தியானிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நாம் அவருடைய மகிமையினால் நிரப்பப்படுவோம். நம்ம செய்கிற செயல் அல்ல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். முதல்ல கிருபைதான். அந்த கிருபையினாலதான் விசுவாசம் நமக்கு உண்டாகிறது. எதுவுமே நம்ம செய்கிற செயல் அல்ல. நமக்கு ஏதோ கிடைச்சிருச்சு, நம்ம ஏதோ ஃபெய்த்ல நிக்கிறோம், அதெல்லாம் இல்ல. அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. எல்லாமே அவருடைய ஈவாக இருக்கிறது. இப்போ அடுத்த வசனம் 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 நாளாகமம் 5:13. அவர்கள் ஒருமித்து பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. இங்க சாலமோன் கட்டின தேவாலயம், அவர்கள் ஒருமித்து பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். அங்க என்ன நடக்குது? ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. நீங்களும் நானும் தான் இன்றைக்கு அவர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறோம் என்றால், அவருடைய கிருபையை நாம் உணர்ந்து அவருடைய கிருபையை நம்ம போற்றி பாடும் பொழுது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இருதயத்திலிருந்து அவருடைய கிருபையை நாம் ஸ்தோத்திரிக்கும் பொழுது நம்மை அவர் மகிமையினால் நிரப்புகிறவராயிருக்கிறார். அந்த மகிமைக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியலையாம்.
அப்படிப்பட்ட ஒரு மகிமையினால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்றால், நம்ம செய்கிற எந்த செயலையும் சார்ந்து அத நம்ம பெரிதாக பார்க்காம, அப்பா இது உங்க கிருபை, கிருபைன்னு சொல்லி அந்த கிருபையை நாம் மேன்மை பாராட்டும் பொழுது, அவருடைய மகிமையினால் நாம் நிரப்பப்படுகிறோம். ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் தானே அவருடைய சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவதற்கு ஒன்றை நாம் அதிகமாக உணர வேண்டும் என்றால் அவருடைய கிருபையை நாம் அதிகமாய் உணர வேண்டும். அந்த கிருபைக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த கிருபையை குறித்து நம்ம ஸ்தோத்தரிக்கணும். அந்த கிருபையை குறித்து நம்ம அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அவருடைய மகிமையினால் நாம் நிச்சயம் நிரப்பப்படுவோம். இப்போ இந்த கிருபைய பெருசா பார்த்த இடத்துல அங்க என்ன நடந்தது? வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 நாளாகமம் 20, 21. பின்பு அவன் அந்த ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி, பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அடுத்த வசனம் வாசிங்கன்றி. அவர்கள் பாடி துதி செய்யத் தொடங்கினபோது, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும், மோவாபியரையும், சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணிதனினார். அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இங்க என்ன நடக்குது? யுத்தமே பண்ணல. ஒரு வாக்குத்தத்தம் மட்டும் கிடைச்சது. யோசபாத் ராஜாக்கு, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யுத்தம் கர்த்தருடையது. இந்த வார்த்தை கிடைச்ச உடனே யோசபாத் ராஜா பரிபூரணமாய் தேவன் மேல நம்பிக்கை வச்சு, அங்க யுத்தத்துக்கு யுத்தம் செய்கிற சேனைகளை முன்னாடி நிறுத்தாம, பாடகர்களை முன்னாடி நிறுத்துறாரு. பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அப்போ முழுவதுமாய் அவருடைய கிருபையை சார்ந்து யோசபாத் அந்த காரியத்தை செய்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் யார சார்ந்து இருக்கிறோம்? எதை சார்ந்து இருக்கிறோம்? என்னால முடியாது அப்பா, உங்க கிருபை எனக்கு இதை செய்யும், அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு தேசத்தின் ராஜா கர்த்தருடைய கிருபையை சார்ந்திருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள்ல, போராட்டங்கள்ல, அப்பா உங்க கிருபை, நீங்க எனக்காக இந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்வீங்க, உங்க கிருபை எனக்காக செய்யும்னு சொல்லி அந்த கிருபையை நாம் சார்ந்து வாழுவோம் என்றால் அந்த கிருபை நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது அங்கே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்பி அங்க என்ன செய்தாங்க? வெட்டுண்டு விழுந்து போனாங்க. யோசபாத்ரா ஏதாவது யுத்தம் பண்ணினாரா? எதையாவது செஞ்சாரா? எதையுமே செய்யல. அவர் சார்ந்திருந்தது தேவனுடைய கிருபையை மாத்திரமே. இன்றைக்கு பழைய உடன்படிக்கையில இருந்த அந்த ராஜாவுக்கு அந்த கிருபை அவ்வளவு புரிந்திருக்கும் என்றால், இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் கீழ அவருடைய இரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அந்த ஜனங்கள் அந்த கிருபை அவ்வளோ இருக்கும்னா, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நமக்கு எவ்வளவு பெரிய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு இந்த கிருபையை மட்டும் சார்ந்து வாழ ஆரம்பித்தா போதும். நம்ம எதையோ முயற்சி பண்ணி அதை மாத்தணும், இதை மாத்தணும், அதை சரி பண்ணணும், இதை சரி பண்ணணும், முடியாதுப்பா. என் பலத்துல இவ்வளவு நாளும் நான் போராடிட்டேன். இன்றைக்கு எல்லாவற்றையும் நான் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவருடைய கிருபையை நீங்கள் சார்ந்து வாழும் பொழுது மிகப்பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீங்க நிச்சயமாய் பார்ப்பீர்கள். இப்போ நம்ம தொடர்ந்து அந்த கிருபையை குறித்து இத்தனை வசனங்களை நம்ம தியானித்து இருக்கிறோம். அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏன் தேவன் தகுதி இல்லாதவர்களை தேவன் தெரிந்தெடுக்கிறார்? அவருடைய மகிமை நம்ம வாழ்க்கையில அவருடைய மகிமை வெளிப்படணும்னா நம்முடைய திறமையில அது வெளிப்படாது. அவருடைய கிருபையில தான் அது வெளிப்பட வேண்டும். இப்ப மோசே சொல்றாரு, எனக்கு பேச தெரியாது, நான் மந்த நாவு, திக்குவாயன்
ஆனா ஆண்டவர் அவனைதான் தெரிந்தெடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? வாசிக்கலாம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனுடைய பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். ம். அப்போ இவன் மோசே தன்னுடைய குறைய தான் பார்க்கிறான். ஆனா தேவன் அவன் மேல வச்சிருக்கிற கிருபைய, அவருடைய கிருபையினால அவனை பெயர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டார். இப்ப இந்த கிருபை இவன் மேல வந்துட்டு, இந்த கிருபை என்ன செய்யுது? அவரை எப்பொழுதும் அவரோடு கூட இருக்க வைக்குது. அந்த 12வது வசனம் வாசிங்கன்றி. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். இன்னைக்கும் இன்னைக்கும் நான் நான் விசுவாசிக்கிறேன். நான் நம்புறேன். என்ன மெசேஜ் எடுக்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா, அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும், "அப்பா, காலை வேளையில உம்முடைய பிள்ளைகளா நாங்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய வார்த்தைய நீங்க தாரும்." அப்படின்னு உண்மையா இருதயத்திலிருந்து ஜெபிக்கும் பொழுது, அன்னன்னைக்கு வேண்டிய வார்த்தைய இன்றைக்கு அவர் தாராருன்னா, அது அவருடைய கிருபை அல்லாமல் என்னுடைய ஞானமோ, திறமையோ எதுவுமே அங்க இல்ல. இதுதான் மோசேக்கும் நடந்தது. எனக்கு எனக்கு பேச்சு திறமையும் கிடையாது, ஞானமும் கிடையாது. மோசேயைப் போல நானும் அப்படி சொல்லிக் கொண்டிருந்தவள் தான். என்னைக்கு அவர் நம்ம அழைத்தாரோ, அவருடைய கிருபைய சார்ந்து நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ, அவர் நம்மிலிருந்து பேச ஆரம்பிப்பார். இதுதான் கிருபை. நம்ம முயற்சி பண்ணி அத செய்யணும், இத செய்யணும். இல்லவே இல்ல. அவருடைய கிருபைய சார்ந்து நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது, அவர் நம்மிலிருந்து செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அவன் சொல்றான், "மந்த நாவு, என்னால முடியாது, என்னால முடியாது, என்னால பேச முடியாது." இன்னைக்கு இத இத சொல்லும் பொழுது நான் என்ன குறித்து நான் நெனச்சு பார்க்கிறேன். எத்தனையோ நேரம் நான் அத சொல்லியிருக்கிறேன். என்னால முடியாது. என்னால ஒரு பெரிய கூட்டத்துலலாம் என்னால பேச முடியாது. நான் பயப்படுவேன். எனக்கு நடுங்கும். எனக்கு கூட்டத்த பார்த்தாலே என்னால நிக்க முடியாது. எத்தனையோ நாட்கள் கூட்டத்த விட்டு விலகி ஓடியிருக்கிற என்னை, இன்றைக்கு அவருடைய கிருபை தான் பேச வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அவர் அழைச்சுட்டாரு. முதல்ல அவர் கிருபை தான் நம்ம மேல. அந்த கிருபையினால நம்மள அழைத்திருக்கிறார்னா, நமக்கு என்ன வார்த்தை, யாருக்கு என்ன கொடுக்கணுமோ, அதை அவரே பேசுகிறார். அதனால தான் தகுதியில்லாத நம்மை உலகத்திலே அற்பமா எண்ணப்பட்டவைகளையும், இழிவா எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். நம்மள உலகம் பைத்தியம்னு சொல்லும். ஆனா பைத்தியமானவைகளை தேவன் தெரிந்திருக்கிறார். ஏன்னா, அப்பதான் அவருடைய கிருபை அங்க வெளிப்படும். அவருடைய மகிமை வெளிப்படும். இல்லன்னா ஏன் திறமை, ஏன் தாளந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியும். இது இல்ல. அவருடைய கிருபை அல்லாமல் வேறொன்றும் இல்லை. இப்போ ய அவன் மோசே முடியாதுன்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, "நான் உன் கூட இருப்பேன்." இதுதான் கிருபை. இன்றைக்கும் இந்த கிருபையைத்தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அடுத்ததா கிதியோன பார்க்கிறோம். வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6:15. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனேசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரும் சிறியவன் என்றான். கிதியோன் சொல்றான், என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம். நான் எல்லோரிலும் சிறியவன்." ஆனா ஆண்டவர் அவனை எப்படி கூப்பிடுறாரு? அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க ஆன்ட்டி. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்க இந்த பெலத்தோடே போ. நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்கலாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். "உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா?" அதுக்கு முந்தி அங்க சொல்றாரு, "பராக்கிரமசாலியே." 12வது வசனம் வாசிங்க ஆன்ட்டி.
கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கிதியோன கர்த்தர் முதல்ல பார்க்கிறாரு, அவனை அழைக்கிறார், அவருடைய கிருபை அவன் மேல வைக்கிறாரு. இவன் தன்னை சிறியவனா பார்க்கிறான். ஆனா ஆண்டவர் அவனை எப்படி பார்க்கிறார்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். இன்றைக்கு கிருபை பெற்ற ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா நம்மையும் அவரையும் ஒன்றும் ஒரு காலும் பிரிக்க முடியாது. கிருபையும் அவர் அந்த கிறிஸ்து, வார்த்தையாகிய கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உனக்கு என்ன பலன் இருக்கு? அந்த பலத்தோட போ. நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? இப்போ நம்ம முக்கியம் இல்ல, அனுப்புகிறவர் யார் அதுதான் முக்கியம். இன்னைக்கு அதை செஞ்சிடணும், இதை செஞ்சிடணும்னு நம்ம போராடி அதை பண்ணிடணும், இதை பண்ணி எதையா சாதிச்சிடணும், அதை பண்ணி சாதிச்சிடணும்னு நம்ம ஐடென்டிட்டியை நிரூபிக்கிறதற்கு போராடி கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கேன். இதுதான் மிகப்பெரிய ஸ்லாக்கியம். அவர் நம்ம கூட இருந்தார்னா அவருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்கும். நம்மளை எந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு அவர் சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை அவருடைய கிருபையே நமக்குள்ளே இருந்து செய்து முடிக்கும் என்பதுதான் நிஜம். பேதுரு 3 முறை மறுதலித்து மனம் கசந்து அழ்றாரு. தோற்று போனதா அவர் நினைக்கிறாரு. ஆனா உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவரை மீண்டும் அழைத்தார். பேதுருக்கு மேல இருந்த கிருபை மாறவே இல்லை. என் ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயா? அதுதான் கிருபை. இப்ப பவுல பார்க்கிறோம், கிறிஸ்தவங்களை துன்புறுத்துறாரு, சிறைச்சாலையில போடுறாரு, ஸ்தேவானை கொல்றதுக்கு அவரும் அங்க என்ன செய்யறாரு? உடந்தையா இருக்கிறார். ஆனால் தேவனுடைய கிருபை அங்க சவுல் மேல பட்ட உடனே அவனுடைய வாழ்க்கை மாறினது. அவனை மிகப்பெரிய அப்போஸ்தலனாக இன்னைக்கு வரைக்கும் பவுலோட ரெவலேஷன்ஸ நம்மளால பல காரியங்களை புரியவே முடியல. அந்த அளவுக்கு அந்த நாட்களிலே அவருக்கு வெளிப்பாடுகளையும் ரகசியங்களையும் அந்த மனிதர் பெற்றிருக்கிறார்னா அதுதான் கிருபையின் அதிசயம். ஒரு காலத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்தினவர் அவரே. கிறிஸ்துவை பற்றிய ஆழமான ரகசியங்களை, வேற கிறிஸ்து கூட இருந்த எந்த அப்போஸ்தலனும் எழுதாத ரகசியங்களை அவங்களுக்கெல்லாம் வெளிப்படாத ரகசியங்கள் இவருக்கு வெளிப்பட்டது என்றால் அதுதான் தேவனுடைய கிருபை. இப்போ இந்த கிருபை அப்படிங்கிறது, நம்ம பல தவறுகளை செஞ்சிருக்கிறோம். ஆபிரகாமும் தவறுகள் எல்லாம் செஞ்சாரு. சாராள சகோதரின்னு சொன்னாரு, பயந்தாரு. சில நேரங்கள்ல விசுவாசத்துல அவரும் தளர்ந்து போனாரு. ஆனாலும் தேவன் அவரை விடவில்லை. ஏன்னா வாக்குத்தத்தம் ஆபிரகாமுடைய பரிபூரணத்தின் மேல இல்ல, அது தேவனுடைய கிருபையின் மேல இருந்தது. இந்த கிருபை என்ன செஞ்சது? வாக்கு தத்தத்தை கொடுத்து கொடுத்து ஆபிரகாமுடைய இருதயத்தை அது என்ன செய்து? பர்சுவேட் பண்ணுது. இல்ல, இந்த தேவன் உனக்காக செய்வார். அவருடைய வாக்கு தத்தம் இதுதான். நீ நட்சத்திரத்தை பாரு, நீ கடற்கரை மணலை பாரு, இப்படித்தான் உன் சந்ததி இப்படின்னு அந்த கிருபை அவரை வழி நடத்தி கொண்டு போய் விசுவாசத்தில் அவனை வல்லவனாக்கியது. தேவனுடைய ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 11:29. ரோமர் 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் நம்மை அழைத்த அழைப்பும் அது என்னவா? மாறாதவைகள். அவர் நம்மளை அழைச்சிட்டாரு, நம்மளை தெரிந்தெடுத்துட்டாரு.
அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அந்த கிருபையே நமக்குள்ள இருந்து எல்லா வேலையும் செய்யும். ஒண்ணே ஒண்ணு, அவர்ல நம்ம சார்ந்து இருக்கணும். அவர்ல இளைப்பாறணும். நம்ம இந்த கிருபைங்கிற இந்த ரெஸ்ட்டுக்குள்ள நம்ம வரும்பொழுது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தானாக நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். இப்போ ஒரு ஒரு குட்டி பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை பிறந்து முதல்ல தவழுது. அடுத்து நடக்க ஆரம்பிக்குது. நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, அது என்ன செய்யும்? பலமுறை கீழ விழும். ஆனா, பூமி அத தாங்கிக் கொள்ளுது. அதுபோலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல நமக்கு தடுமாற்றம் வரலாம். ஆனால், தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தினபடியினால தான், இன்றைக்கும் இந்த இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எழுந்திருக்கிறதுக்கு நம்முடைய பலன் அல்ல, அவருடைய தாங்குகிற கிருபை. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் என்ன செய்வானா? எழுந்திருப்பானாம். இது எல்லாமே அவருடைய கிருபையினால் நமக்கு நடக்கிற. எத்தன நாளு நம்ம சோர்ந்து போய் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நான் எப்படி எழும்புவேன் அப்படின்னு நம்ம நினைத்த நாட்கள்லாம் எத்தனை எத்தனை. ஆனா அப்போ அவருடைய கிருபை நம்மை தூக்கி எடுத்ததே. இப்போ இந்த கிருபை மட்டும் நமக்கு இல்லைன்னா என்ன ஆகும்? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ பரிபூரணமா இருந்தா, நீ பெர்ஃபெக்ட்டா இருந்தாதான் நான் உங்கள நேசிப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா, எந்த மனுஷனும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. ஏன்னா, வசனம் சொல்லுது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. எல்லாரும் பாவம் செஞ்சு, ஒரு மனுஷன் செய்த பாவம் முழு மனுக்குலத்தையும் ஆண்டு கொண்டது. தேவ மகிமையை இழந்து போனார்கள். இன்றைக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 3:24. ரோமர் 3:23, 24. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நம்ம என்ன ஆக்கப்படுகிறோம்? நீதிமான் ஆக்கப்படுகிறோம். நீதிமான் ஆகிவிட்டோம். இததான் பவுல் எழுதிட்டே இருக்கிறாரு. நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க, நீதிமான்களா இருக்கிறீங்க, குற்றமற்றவர்களா இருக்கிறீங்க. எப்படி? கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையினாலே. இன்னைக்கு நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதுனால நம்ம ரட்சிக்கப்படல. அவர் செய்து முடித்த செயலினால், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இன்றைக்கு இவ்ளோ பெரிய ரட்சிப்பையே நம்ம பெற்றுட்டோம். இன்றைக்கு வேற எத அவர் நமக்கு தராம இருப்பாரு? குமாரனையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பினாலே தன்னுடைய சொந்த குமாரனையே அவர் கொடுத்துட்டாருன்னா, வேற எத நமக்கு தராம இருப்பாரு? இந்த அறிவு தான் நமக்கு உண்டாகணும். இதுதான் தேவனை அறிகிற அறிவு. இந்த அறிவுல தான் நம்ம வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் பெருக ஆரம்பிக்குமாம். இன்னைக்கு எதுவுமே நான் செய்யற செயல் இல்ல. அவர் செய்து முடித்ததுல நான் இளைப்பாறுகிறபடியினாலே எனக்கு கிருபையின் மேல கிருபை, நன்மைக்கு மேல நன்மை, ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் அவருடைய கிருபையை சார்ந்திருக்கிற எனக்கு உண்டாகிறது. இப்போ இந்த கிருபை நமக்கு என்ன தருது? விசுவாசத்தை உண்டாக்குகிறதாம். இன்னைக்கு நெறைய பேர் என்ன சொல்றீங்க? எனக்கு விசுவாசம் குறையா இருக்கு அப்படின்னு கவலைப்படுறோம். இந்த விசுவாசமும் தேவனுடைய ஈவு. அது கிஃப்ட். இப்போ இயேசுவே நான் உங்கள நம்புறேன். நம்ம ஜெபிக்கிறதே என்ன? அவர நம்பி நம்ம ஜெபிக்கிறோம். அதுவே ஒரு கிருபையின் செயல்பாடுதான். இந்த கிருபை நமக்குள்ள இருக்கும் பொழுது விசுவாசம் நம்மில் பெருக ஆரம்பிக்கும். எப்படி?
நான் முதல்லே சொன்னேன், முதல்ல கிருபை எப்படி நமக்கு உண்டாகுது? அவருடைய சத்தத்தினால், அவருடைய வார்த்தையினால். ஆபிரகாம எப்படி அவர் தெரிந்தெடுத்தார்? அவருடைய சத்தம், அவருடைய வார்த்தை அங்க வருது. அவருடைய கிருபை அங்க வெளிப்படுது. ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிடுறாரு. நீ போ, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. இதுதான் அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்குள்ளேயே அவர் அங்க விசுவாசமும் ஆபிரகாமுக்குள்ள அவர் வைக்கிறார். அப்போ இந்த கிருபை விசுவாசத்தையும் நமக்கு உண்டாக்குகிறது. விசுவாசம் எங்க வருது? கேட்கறதுனால வருது. எதை கேட்கறதுனால? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதினால். இப்போ ஒவ்வொரு நாளும் இதுல நிறைய பேர் நீங்க சொல்ற விஷயம், பழைய நிலைமையில நாங்க இல்ல, இன்னைக்கு எவ்வளவோ பலப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன? அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறபடியினால், அவருடைய கிருபையாகி அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்புகிறது. இதுதான் அவருடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய வல்லமை. கேட்க கேட்க அங்க கிருபை பெருகுது, அங்க விசுவாசம் பெருகுது. இதுதான் அங்க கேட்கும் பொழுது அவரை குறித்த அறிகிற அறிவு நமக்குள்ள பெருக ஆரம்பிக்குது. அதனால கிருபை பெருகுது, விசுவாசம் பெருகுது, சமாதானம் பெருகுது. விசுவாசம் பெருகும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள சமாதானம் பெருக ஆரம்பிச்சிரும். அதுதான் ரோமர்ல பார்க்கிறோம் 15:13. பரிசுத்தாவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இப்போ எல்லாத்துக்கும் ரூட் என்னன்னு பார்த்தா அவருடைய கிருபை, அவருடைய கிருபையின் வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகள் எப்படியாம்? கிருபை பொருந்தின வார்த்தைகள், அதிகாரம் நிறைந்த வார்த்தைகள். அவருடைய டீச்சிங்க பார்த்து, இயேசு கிறிஸ்துடைய டீச்சிங்க பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஜனங்கள் எல்லாரும், இவருடைய வார்த்தை கிருபை பொருந்தினதாய் அதிகாரம் நிறைந்ததாய் இருக்கிறதே. அப்போ அந்த வார்த்தைகளை நம்ம கேட்க கேட்க நமக்குள்ள கிருபை பெருகுகிறது, விசுவாசம் பெருகுகிறது, சமாதானம் பெருக ஆரம்பிக்கிறது. இன்றைக்கும் நீங்க கேட்கிறதை குறித்து அதனாலதான் கவனமா இருக்கணுங்கிறாரு. எதை கேட்கிறோம்? அவருடைய கிருபை நிறைந்த வார்த்தைகள், அதை கேட்கிறோமா? விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்புகிற தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோமா? இல்ல வேற எந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறோம்? இப்போ அவருடைய கிருபைக்குள்ள இருக்கிற நமக்கு அங்க பாதுகாப்பு. வசனம் சொல்லுது சங்கீதம் 121, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நம்ம தூங்கும் போதும் அவர் என்ன செய்திருக்கிறார்? முழித்திருக்கிறார். நம்ம கவலைப்படும் போது அவர் நம்மை அந்த கவலையில இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து அவர் நம்மை பாதுகாக்கிறார். அதுதான் கிருபையின் பாதுகாவல். இன்றைக்கு கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு பார்க்கிறோம். அவன் குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டதென்றால், கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்க அந்த கிருபையை பெற்றிருக்கிறீங்க. கிருபையாகிய அவருக்குள்ளேயே நீங்க இருக்கிறீங்கன்னா, நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் பாதுகாக்கப்படுவது நிச்சயம். ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 1:17. யோவான் 1:17. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். அந்த கிருபையும் சத்தியமும் நிறைந்தவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். அந்த கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றால், இன்றைக்கு எந்த தீங்கு நம்மை தொட முடியும்? அவர்தான் கிருபையின் உருவமாயிருக்கிறார். அங்க சிலுவையில சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்,
அவங்க இன்னும் மனம் திரும்பலாம் இல்ல. அவர்கிட்ட வரலாம் இல்ல. ஆனா அந்த கிருபை முதலாவது அவர்களை மன்னிக்கிறது. அந்த கிருபை ஏற்கனவே பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில நம்மை தேடி வந்தபடியினால தான், நம்மை அவர் தெரிந்து கொண்டபடியினால தான், இவ்வளோ தூரம் ஆழமான காரியங்கள் எல்லாம் நம்மளால ஈஸியா புரிய முடியுது. இத புரிந்து நம்ம கிருபையிலயும், சமாதானத்திலயும் பெருக முடியுது. அதுவே அவருடைய கிருபைதான். அப்போ நமக்கு ரட்சிப்பை ஆரம்பித்தவர் அவர்தான். அப்போ நம்மில் நற்கிரியையை தொடங்கினவர், அதை கிறிஸ்து இயேசுவின் நாள் பரியந்தம் அதை என்ன செய்வார்? அதை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். நம்முடைய பலன் அல்ல. நம்மில் நற்கிரியையை செய்யத் தொடங்கினவர் அவர்தான். வாசிக்கலாம் அந்த வசனத்த. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிலிப்பியர் 1:6. உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அப்போ நம்மில் நற்கிரியை அவர் ஏற்கனவே செய்ய தொடங்கிவிட்டார் அப்படின்னா அதை அவரே செய்து முடிப்பார். நீங்க போராட வேண்டிய அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் எதுவுமே ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மள செய்ய தொடங்கிட்டாரா, அவர் கிருபை நமக்குள்ள இருக்கா, அந்த கிருபையே நம்மை வழிநடத்தி கொண்டு போகும். இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். பலரை தெரியாது. எப்படி அவர் கிருபை உங்களை வழிநடத்தி கொண்டு வந்தது? முகம் தெரியாது. நேருக்கு நேர் பார்க்கல. ஆனா எப்படி அவருடைய கிருபை? இன்றைக்கும் நான் அத நினைக்கிறேன். எப்படி நீ இந்த சத்தியங்கள் எல்லாம் அறியாத நாட்கள்ல பல போராட்டங்கள்ல இருக்கும் பொழுது இன்றைக்கு யோசித்து பார்க்கிறேன். எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்தோம்? எப்படி இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்தோம்? எதுவுமே தெரியாது. வசனம் தெரியாது. வசனத்துக்குள்ள இருக்கிற உள்ளான அர்த்தங்கள் தெரியாது. ஆனா கொண்டு வந்தது எது? அவருடைய கிருபை. இத நம்ம என்னைக்காவது யோசித்து பார்க்கிறோமா? ஏன் பலன் இல்ல. படிக்கிறோம். நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் கிருபை. அவர் கிருபைன்னு படிக்கிறோம். அத உணர்ந்திருக்கிறோமா? இன்னைக்கு இந்த வெளிச்சம், இவ்ளோ வெளிச்சம் நமக்கு கிடைச்சிருக்குதே. அது அவர் கிருபை. நமக்குள்ளே இருந்து வல்லமையாய் அவருடைய கிருபை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒண்ண நல்லா நினைவுல வைத்துக் கொள்ளணும். நம்ம பரிபூரணமா இருக்கிறவர்கள் அப்படிங்கிறதுனால தேவன் நம்மை நேசிக்க ஆரம்பிக்கவில்லை. சில வேளைகள்ல தடுமாறும் பொழுது அவருடைய கிருபை நம்மை தாங்கி, நம்மை மறுபடியும் எழுப்புகிறது. நம்ம தனியா நடக்கல. அவரோடு கூட அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரோடு கூட தான் நம்ம வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர் என்னை அழைத்தபடியினால அவர் என்னை நடத்துவார். அவர் என்னில நற்கிரியை செய்ய தொடங்கிட்டாருன்னா, அவரே அதை செஞ்சு முடிப்பாரு. இதுல நான் ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகணும்? என் எதிர்காலம் என்னுடைய திறமையில, என்னுடைய நாலேஜ்ல இல்ல, அவருடைய கிருபையில இருக்குது. அது பாதுகாப்பாக இருக்கிறது. மரணமோ, ஜீவனோ, நாசமோசங்களோ, பசியோ, பட்டினியோ, உபத்திரவமோ, வருங்காலமோ, நிகழ்காலமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாதுன்னா, அந்த அந்த அன்பு தான் அவர் கிருபைனா, அந்த கிருபை நமக்குள்ள இருக்குன்னா, அந்த கிருபை நம்மை கொண்டு அவர் இந்த உலகத்துல என்ன செய்யணும்னு அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ, அதை நிச்சயமாக அவர் செய்து முடிப்பார். அந்த கிருபை தான் நம்மளை அழைத்தது. அந்த கிருபை தான் நம்மள தாங்குது. அந்த கிருபை தான் நமக்குள்ளே பல டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ கொண்டு வருது. அந்த கிருபை தான் நம்மை மகிமையின் மேல் மகிமைப்படுத்துகிறது. ஒரு வசனத்த வாசிச்சு நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து
இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. இங்க நல்லா கவனிக்கணும். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதுக்கு முந்தின வசனத்தை பார்க்கும் பொழுது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். இன்றைக்கு நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. ஏன்னா உங்களால் அவருக்கு மகிமை ஏற்படும்படிக்கு. இன்றைக்கு பார்க்கிறோம் ஆபிரகாமின் ஆசிர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு கலாத்தியர் 3 பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் அவருக்கு பிள்ளைகளாகி இருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு அவருடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுனா எதை குறிச்சு நம்ம கவலைப்படணும்? அப்பா உங்க வார்த்தை இதை சொல்லுது, இதுதான் எனக்கு நடக்கும், இதை நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், உமக்கு நன்றி. இதுதான் நம்முடைய ஜெபம். தேவைகளை சொல்லலாமா? சொல்லலாம். ஆனா அந்த இன்னும் முதிர்ச்சி அடைய நம்முடைய ஜெபங்கள் மாற ஆரம்பிக்கும். நீங்க இதை சொல்லி இருக்கிறீங்கப்பா, இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் கிருபையாகிய அவருக்குள் நம்ம இருக்கிறோம்னா அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் அப்படியே ஆவதாக அப்படின்னும் இருக்குதாம். இன்னைக்கு அவருக்குள்ள இருக்கிறோம்னா அத்தனை வாக்குத்தத்தங்களும் நமக்குரியவைகள். இன்றைக்கு இந்த கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம், கிருபையாகிய அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். இதை உணர்ந்தவர்களா அப்படியே நம்ம ஒரு பாடல் வரிகளை சில வரிகளை நான் படிக்கிறேன். அந்த வரிகள் ஒரு உங்களுக்கு அநேகருக்கு தெரிந்திருக்கக்கூடிய பாடல். என்ன கிருபை இதுன்னு சொல்லி ஒரு பாடல். அது அவருடைய கிருபையை உணர்ந்தவர்களாய் நம்ம பாட ஆரம்பிப்போம். இன்னைக்கு மெடிடேட் பண்ணும்போது அந்த கிருபை உங்களை சூழ்ந்திருக்கிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. நான் உம்மை பாடவும் பாத்திரன் அல்லவே, நீர் என்னை தேடவும் பரிசுத்தன் அல்லவே. நான் உம்மை பாடவும் பாத்திரன் அல்லவே, நீர் என்னை தேடவும் பரிசுத்தன் அல்லவே. குருசில் தொங்கி ரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட தேவனே, பிள்ளை என்னை உந்தன் மார்பில் சேர்த்தணைத்த தந்தையே. குருசில் தொங்கி ரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட தேவனே, பிள்ளை என்னை உந்தன் மார்பில் சேர்த்தணைத்த தந்தையே. என்ன கிருபை இது என்னை பாட வைத்தது, என்ன புதுமை இது என்னை வாழ வைத்தது, என்ன கிருபை இது என்னை வாழ வைத்தது, என்ன புதுமை இது என்னை பாட வைத்தது. ஓ ஓ சன்னா அல்லேலூயா. ஒவ்வொரு நாளிலும் கிருபைகள் புதியதே, வாழ்ந்திடும் நாளெல்லாம் அது மிக நல்லதே. ஒவ்வொரு நாளிலும் கிருபைகள் புதியதே, வாழ்ந்திடும் நாளெல்லாம் அது மிக நல்லதே. குருசில் தொங்கி ரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட தேவனே, பிள்ளை என்னை உந்தன் மார்பில் சேர்த்தணைத்த தந்தையே. குருசில் தொங்கி
ரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட தேவனே, பிள்ளை என்னை உந்தன் மார்பில் சேர்த்தணைத்த தந்தையே, என்ன கிருபை இது என்னை வாழ வைத்தது, என்ன புதுமை இது என்னை பாட வைத்தது, என்ன கிருபை இது என்னை வாழ வைத்தது, என்ன புதுமை இது என்னை பாட வைத்தது. ஓ ஓசன்னா ஆ அல்லேலூயா. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலும் கிருபையை பெற்றவர்களாய் இந்த இடத்துல நாங்க ஒன்று கூடி இருக்கிறோம் அப்பா. ரீபல ஹாஷல பிரேக்கெலெம்ரி லீமலீஷோ ரூஹது கரபா ரீஷலி கொரூஷலா ரேலே மேக்கெரே மீ ஹலீஷோ ரூஹது கரபா லீபலி கொரூஷரபா. அப்படியே உங்க சுவாசத்தை நீங்க உள்வாங்கும் பொழுது, இன்ஹேல் பண்ணும் பொழுது, அப்பா உங்க கிருபையை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். மூச்ச உள்ள இழுக்கும் பொழுது அந்த வார்த்தைய உங்க இருதயத்துல சொல்லுங்க. உங்க கிருபைய நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த என் தேவனுடைய கிருபைய நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். மூச்ச வெளிய விடும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயம், நீங்க இன்னும் தகுதி இல்லாதது போல நினைக்கிற எண்ணங்கள், அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகளே என் கிருபை உனக்கு போதும், மகனே என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை இன்றைக்கு உங்களுக்கு மேல அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த கிருபைக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க. இது அப்படியே உணர ஆரம்பிங்க. எதுலயும் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. யாருக்கும் உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ரிஷாமா கெலெமே ஹிதபா ஹலு ரீபலீஷோ ரூஹது கரபா ரீபலீஷோ ரூஹது கரபா. இந்த வார்த்தையை அப்படியே சொல்லிட்டே இருங்க. அப்பா நீங்க என் கூட பேசுறீங்க, நீங்க என்ன நேசிச்சீங்க, நீங்க என்ன அழைத்திருக்கிறீங்க, நீங்க என்னில் அன்பு கூர்ந்தபடியினால நான் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன். இந்த உண்மை அப்படியே உங்க இருதயத்துல பதிக்கப்படட்டும். அவர் நம்மை நாம் அவரை தெரிந்து கொள்ளல, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த அன்பு நம்ம மேல அவர் வச்சிருந்தபடியினாலதான் இன்றைக்கும் தேவனை அறியாத குடும்பங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அவர் உங்க மேல வைத்த கிருபை, அவர் பேசினாரு, அவர் நேசிச்சாரு, அவர் அழைத்தார். இது அப்படி நீங்க உங்க லைஃப நினைச்சு நீங்க பாருங்க. அவருதான் உங்களை நேசிச்சார். இதுல நீங்க எந்த வேலையுமே செய்யல. நான் நீங்க என்ன வேலையை செய்யணும்? அவர்ல இளைப்பாறுவது மட்டும்தான் நம்ம வேலை. அவருடைய பாதுகாப்புக்குள்ள நான் இருக்கிறேன். நான் விசேஷித்தவளா இருக்கிறேன். அவர் எப்பொழுதும் என் கூட இருக்கிறாரு. கிருபையை பெற்றபடியினால நான் எல்லார் கண்கள்லயும் தயவை பெற்றவளாய் இருக்கிறேன். தயவை பெற்றவனாய் இருக்கிறேன். இன்னைக்கு உங்களையே நீங்க கேட்டு பாருங்க. எந்த இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை அழைச்சாரு? உங்க எந்த சூழ்நிலையில நீங்க அவரை பற்றிக்கொள்ள ஆரம்பித்தீங்க? அவர் சொல்றாரு, உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பல பேரை உபத்திரவத்தின் குகையில அவர் இழுக்கிறாரு. இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில அவர் கிருபை எத்தனை தருணங்கள்ல வெளிப்பட்டது? அந்த ஒவ்வொரு எண்ணத்துக்கும் நீங்க உங்க லைஃப நீங்க பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது, எந்த இடத்துல இருந்து அவர் உங்களை நேசித்து, அழைத்து, உங்களை தெரிந்தெடுத்து இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார். அந்த ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அப்பா உங்க கிருபை என்ன அழைத்தது.
உங்க கிருப, உங்க வார்த்தையின் மூலம் என்னோடு கூட பேசினது. அந்த கிருபை தான் இதுவரைக்கும் என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. நன்றி சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இதுதான் அவருடைய கிருபையை பெற்றவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையும் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. அவர் நம்மள காக்கிறார். அவர் நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லையா, தூங்குகிறதும் இல்லையா. இன்னைக்கு எந்த சூழ்நிலை உங்கள விழுங்கி போட முடியும்? எந்த சூழ்நிலை உங்களுக்கு எதிராய் நின்று உங்களை ஜெயிக்க முடியும்? அந்த அப்பா கிட்ட அந்த சூழ்நிலையை ஒப்பு கொடுங்க. அவர் கிருபை உங்கள வழி நடத்தும். அவர் கிருபை உங்கள பாதுகாக்கும். அவர் கிருபை உங்கள ரட்சிக்கும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எல்லா சூழ்நிலையில இருந்தும் அந்த கிருபை உங்களை ரட்சிக்கும். அந்த கிருபை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசத்தை பெருக பண்ணும். இன்றைக்கு சிலுவைக்கு முன்னாடி நீங்க நிற்கிறத அப்படியே நீங்க தியானித்து பாருங்க. இயேசு சொல்றாரு, மகளே, மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னுடைய எல்லா பாவத்தையும் என் மேல நான் சுமந்துட்டேன். என் சரீரத்துல நான் சுமந்துட்டேன். இன்றைக்கு உனக்கு பாவம் இல்ல, சாபம் இல்ல. நீ குற்ற மனசாட்சிக்குள்ள போக வேண்டியதில்ல. ஏன்னா உன்னுடைய பழைய மனுஷன் என் கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். நீ தைரியமா என்கிட்ட வா. இதுதான் சிலுவையில் இருக்கக்கூடிய இயேசுவின் சத்தமா இருக்கிறது. இன்றைக்கு தைரியமா அப்பா கிட்ட போகிறதற்கு அவர் நமக்கு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். உங்க இருதயத்துல நீங்க சொல்லுங்க, என் திறமையில நான் வாழல, அவருடைய கிருபையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் என்னை அழைத்தார். அவர் என்னை வழி நடத்துவார். அவர் என்னை கைவிட மாட்டார். அவருடைய கிருபை மாத்திரம் எனக்கு போதும். அப்படின்னு உணர்ந்து அந்த கிருபைய அதிகமா நீங்க உணர ஆரம்பிங்க. இதுவரைக்கும் நீங்க எத்தனை பகுதிகளை நீங்க தாண்டி வந்திருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில. இதுக்கு காரணம் அவருடைய கிருபை. எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நம்ம தேவனை பிடித்து கொண்டு இருக்கிறதுனால நம்ம பாதுகாப்பா இல்ல. அவர் என்னைய பிடிச்சு கொண்டு இருக்கிறதுனால, அவர் நம்மள பிடித்து கொண்டு இருக்கிறதுனால நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம். வசனம் சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கின்றன. அவைகள் ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை. அவைகளை என் கையிலிருந்து ஒருவனும் ஒரு காலும் பறித்துக் கொள்ள முடியாது. இன்னைக்கு கிருபைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா, அவர் கையில இருந்து ஒருத்தரும் ஒரு காலும் உங்கள தொட முடியாது. அவர் கையில இருந்து பறித்துக் கொள்ள முடியாது. இந்த உண்மைய, இந்த சத்தியத்த, இந்த நிஜத்த நீங்க அப்படியே தியானிக்க, தியானிக்க, தியானிக்க உங்களுடைய மனது பயத்திலிருந்து சமாதானத்துக்குள்ள கடந்து வருகிறத நீங்க பார்க்க முடியும். உங்க சுயமான நம்பிக்கை இதுல இருந்து தேவனுடைய கிருபைய சார்ந்து நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. ரிபலா ஷெக்கெரெமி ஹலூ ஷரபா. அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா உங்க கிருபையை சார்ந்து வாழ எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீரப்பா. உங்க கிருபை எங்களுக்கு போதும்பா. நீங்க எங்களுக்குள்ள செய்ய ஆரம்பித்தத நீங்களே செய்து முடிப்பீங்க. அந்த கிருபை எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதை நாங்க பார்க்கிறோம். உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றிருக்கிறபடியினாலே இந்த பூமியில நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். மனிதர்களுடைய தயவை பெற்றவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஒன்றுமிகளை தொட முடியாது. உம்முடைய கரத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம். பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். கிருபை பெற்றிருக்கிற எங்களை
ஒன்றும் தொட முடியாது. இன்றைக்கு கிருபையை பெற்றிருக்கிற நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இங்க கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. அத்தனை வாக்குத்தத்தங்களும். அது கிறிஸ்துவுக்குள்ள நாங்க இருக்கிறோம்னா, அது ஆம் என்றும், ஆமேன் என்றும் இருக்கிறதுனா, அது நிறைவேறத் தொடங்கிற்று. அத நாங்க விசுவாசிக்கிறோம். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் மாத்திரம் போதும். உம்முடைய கரத்திலே எங்களுடைய எல்லா காரியத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க் யூ.